புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. என்ன நான் உன் பொண்டாட்டியா? அப்படின்னு ஓவரா அட்வான்டேஜ் எடுக்கற? நான் கீழ விழுந்தா நீ பிடிக்கணுமா? ஆமா, யாரை கேட்டு என் ரூம்க்குள்ள வந்த? ஒருத்தங்க ரூம்க்குள்ள வரதுக்கு ஒரு மேனஸ் இல்லையா? உன் இஷ்டத்துக்கு வர? நான் தான் சொன்னேன்ல, நீ தான் என்ன ஏமாத்தி இருக்கீல. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப என்னை பார்த்து பல்ல காமிச்சிட்டே இருக்க? திரும்ப திரும்ப எதுக்கு பல்ல காமிச்சிட்டு இருக்க? என்னை பார்த்து பல்ல காமிக்கிற மாதிரி இருக்கா? என்ன சிரிப்பு? வேணும்னு ரூம்குள்ள வரல. என் ஃப்ரெண்ட்ட ஃபோன் பேசிட்டு நான் பாட்டுல உள்ள வந்துட்டேன். உள்ள வந்து பார்த்தா ஃபோட்டோஸ் இருந்துச்சு. ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நீங்க உள்ள வருவீங்க, நான் உங்களை தாங்கி பிடிப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் தாங்கி பிடிக்கலனா கீழே விழுந்திருப்பீங்க. கீழே விழுந்தா உனக்கு என்ன? கீழே விழுந்தா விழுந்துட்டு போறேன். என்ன உனக்கு? என்ன அப்படியே தாங்கி பிடிக்கணுமா? நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத. நான் கீழே விழுகிறதுக்கு காரணமே நீயா தான் இருப்ப. சொல்லு, நீதானே? என் ரூம் எப்போதுமே க்ளீனா இருக்கும். ஆனா நான் உள்ள வரும்போது தண்ணி கீழே ஊத்தி கிடந்துச்சு. அப்ப நீதானே ஊத்தி இருப்ப. எப்படியும் இவ வருவா, கீழே விழுவா, அப்படியே அவளை தாங்கி பிடிக்கிற மாதிரி அவன் மனசை இடம் பிடிச்சிடறான். அப்பெல்லாம் ஒரு மனக்கோட்டை கட்டவே கட்டாது. என்ன இசை அப்படிப்பட்டவ கிடையாது. ஆமாமா, எனக்கு வேண்டுதல் பாத்தியா? நான் ரூம்குள்ள வரணும், அப்படியே தண்ணி எடுத்து கீழே ஊத்தணும். நீ தெரியாம ரூம்குள்ள வரும்போது அப்படியே கீழே விழுந்துரும். நீ நான் தாங்கி பிடிக்கணும்னு எனக்கு வேண்டுதல் பாத்தியா? இருந்தாலும் இருக்கும். யாருக்கு தெரியும்? நீ என்ன ஏமாத்தி இருக்க. நீ இதையும் செய்வே, இதுக்கு மேலே செய்வேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, இன்னொரு தடவை என் லைனை கிராஸ் பண்ண அவ்வளோதான். உனக்கு உன் லிமிட் என்னமோ அப்படித்தான் நடந்துக்கணும். புரியுதா? இசை பத்தி உனக்கு தெரியாது. கெட் அவுட் இசை. நம்ம அக்கா பொண்ணு தானே, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஏதாவது நடந்துக்கணும்னு நினைச்ச இசை யாருன்னு பாப்பா. கெட் அவுட் இசை. ஒருவேளை அக்கா பொண்ணு இல்லைன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமா? நான் என்ன பேசினாலும் இந்த வாய் மட்டும் என்ன வச்சுக்கோங்க, நாய் தூக்கிட்டு போயிருடா. வெளிய போடா ராஸ்கல். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்னை சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்றீங்க. நான் உங்க பக்கத்துல வந்தாலும் வெறுப்பு வருதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு என்னை வாடா போடான்னு சொல்றீங்க? உரிமை இல்லாமலாம் கூப்பிடுறீங்க. அதில் பேசுங்க மிஸ்ஸஸ் இளங்கோ இசை. என்னது இளங்கோ இசையா? ஏய், வாயை உடைச்சிருவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் எந்த அளவுக்கு சாப்பிட்டோ அந்த அளவுக்கு ரவுடியும். என்ன இளங்கோ இசையாம்ல? என்ன நீ எனக்கு தாலி கட்டினியா? இளங்கோ இசைங்கற? போடா ராஸ்கல். பாரு, போடா வாடா அப்படி கூப்பிடுறதுக்குலாம் பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். என்ன நீ என்ன ஏமாத்தி இருக்க, அதனால நான் அப்படிதான் கூப்பிடுவேன். வெளியே போ. போடா வாடான்னு யாரு வேணாலும் கூப்பிடலாம், தப்பு இல்லை. பட் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பொண்ணுங்க உங்களை எப்படி போடி வாடின்னு கூப்பிட்டா அறியறீங்களோ அதே மாதிரி பசங்களும் இருப்பாங்க. ஆனா நான் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு நீ போடா வாடான்னு இல்லை, போயா வாயா, எரும மாடு பண்ணி மாடுன்னு திட்டினா கூட எனக்கு அது கூச்சமா தெரியாது. ஏன்னா நான் தான் ஒன்றும் இல்லை. புரிய வேண்டிய நேரத்தில் புரியும். பாய். விலகாதே மலரே, உண்டாது வேலை காண வேண்டி வானம் பாண்டி சுமக்குள் நுழைந்த. சரி, உடம்பு பாத்துக்கிறியா? மாமா போயிட்டு பிறகு வரேன். சரி மாமா. ஒழுங்கா வேற வேலைக்கு சாப்பிடு. மாத்திரையெல்லாம் மீனாட்சியை கடை சொல்லிட்டு போறேன், அவங்க எடுத்து கொடுப்பாங்க. சரியா? நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடு. நாளைக்கு வரேன். அப்புறம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் சொல்றேன், வெளியே இருக்கவங்க எல்லாரும் எதுக்கு புருஷனை விட்டுட்டு இங்க வந்து இருக்கா அப்படி இப்படின்னு யாராவது ஏதாவது சொன்னா அது எதையும் காதுல வாங்காது. சரியா? நான் ஆஸ்பத்திரியில வச்சு சொன்ன மாதிரி புரியுதா? ஏண்டி பழுதுக்கு இருக்க? நல்லா தானே இருந்த? இல்ல மாமா, என்னை எல்லாருமே அப்படிதான் சொல்லி இருக்காங்க.
நான் என் அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து. இனி அவனும் சொல்ல மாட்டேன். சொன்னா அதுக்கப்புறம் மாமா பாத்துக்கிறேன். சரியா? எதையும் நினைச்சு வருத்தப்படாத. சரியா? அதை நினைச்சு குழப்பிக்கிட்டு ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம இருக்காத. உடம்பு சரியில்லாம இருக்கு. சரியா? உடம்ப பத்திரமா பாத்துக்க. மாமா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து போறேன். அப்புறம் மல்லிகாக்காக்கு வேற கல்யாண வேலையை தொடங்க போறாங்க. பூ வைக்கிறத பேசிக்கிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு தெரில. பூரா வேலை வந்துடும். அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன். சரியா? வரலேன்ட்டு எதுவும் நினச்சிக்கிறாத. நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா வருவேன். நான் உங்ககிட்ட பேசின சின்ன சின்ன கடுஞ்சொல்லு கூட உன்னால தாங்கியிருக்க முடியாது. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன். அது எதையுமே உன்னை காயப்படுத்தணும், உன்னை வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காண்டி எதையுமே நான் சொல்லலை. எல்லாம் உனக்கு புரியணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் சொன்னேன். இனிமே அந்த மாதிரி உன்னை எதுவுமே பேச மாட்டேன். சரியா? இது வரைக்கும் பேசின எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேண்டாம் மாமா, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குற? மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் ஒன்றும் அப்படி பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் உனக்கு அடிமதே. நீ தான் மன்னிப்பு கேட்காத, நான் தான் உனக்கு மன்னிப்பு கேட்கணும். சரி, இப்போ எதுக்கு அழுதுக்கு இருக்க? அல்லாத. சரி, நேரமாகுது. மாமா கிளம்பட்டுமா? பாத்துக்கிறியா? மாமா, என்னம்மா சொல்லு. அது என்னடி? நேசம் வச்சு நெஞ்சில் வச்ச பூச்செடி நீயடி. என்ன திடீர்னு? தெரியல மாமா, நீ என்னை விட்டு போறேன்னு சொல்லவும் என்னமோ தெரியல. உன்னை விட மனசு வரல, அதனாலவே கட்டி பிடிச்சேன். என் கூடாதா நான் சொன்னனா? உள்ளனதே, இருந்தாலும் பொசுக்கண்டு கட்டி பிடிச்சிட்டேன்ல, அதுக்குதே. நீ என்ன வேற ஆளா? என் பொண்டாட்டி தானே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாராளமாக கட்டி பிடிக்கலாம். எனக்கு தெரியும்டி, நீ இதுக்குதான் எதிர்பார்த்துருப்பேன்ட்டு. உடனே போயிடாத, ஒரு 5 நிமிஷம் மார்பு மேல சாஞ்சுக்கிறேன். 5 நிமிஷம் என்ன? எம்பட்டு நேரம் வேணாலும் சாஞ்சுக்கோ. அது உனக்கான இடம். பாசம் வச்சு பாடும் பாட்டை கேளடி என் கண்மணி. உள்ளம் என்னும் வீட்டிலே ஒட்டி வச்ச ஓவியம், எண்ணம் என்னும் ஏட்டிலே அச்சடிச்ச காவியம். என்ன 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 பாட்டி பாக்குறாளே, எனத்தையே குடுக்க போறான்னு பாக்குறியோ? குடுக்கத்தையும் போறேன். இன்னைக்கு உனக்கு சரலா கூட்டு போறேன். எத்தனை நாள் பாலவே குடிச்சிருப்பியே, ஏமாத்தி ஏமாத்தி பால் குடிக்கிறீங்களோ? இன்னைக்கு அது ஆகவே ஆகாது. இன்னைக்கு சரலா கூட்ட போறேன் பாப்பாவுக்கு. என்னடி செல்லம், எதுக்கு அப்படி பாக்குறிய? பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுவனா? செல்ல குட்டி சாப்பிடணும். என்ன பேசுறிய? என்ன 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 நீ என்ன பேச்சுவார்த்தை நீங்க கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு உனக்கு பால் கிடையாது. இன்னைக்கு உனக்கு சரலாக்குதே, பாத்துக்குருமா? ஊட்டாம விட்டுருவனா? பாத்துக்குருவ. நீ என்னன்னு சேட்டை பண்ணி தெரியுது, தெரியுது. இப்ப பாரு. சரியான ஆளுதே. இப்ப பாரு. பாட்டி பாட்டு பாடிக்கிட்டே ஊட்டவா? அப்ப நான் சீக்கிரமா சாப்பிடுவேன். சரி, பாட்டு பாடட்டுமா? வண்ண வண்ண முகம் காட்டி, வானவில்லின் நிறம் காட்டி, சின்ன சின்ன மழலை பேசி, சித்திரம் போல் மகனே வா, செம்பருத்தி மலர் போலே, சொக்க வெள்ளி மணி போலே, கண்ணம் ரெண்டும் மின்ன மின்ன, கண்மணியே மடிமேல் வா. என்ன இரு வாயில வைக்கிறேன். காட்டுங்க காட்டுங்க. பாட்டு, தமிழ் பாட்டு பாடாத கேட்டு, ஆடிடும் விளையாடிடும் தங்கத்தேரே நீதானே, கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியாய் கண்ணீர் விழுவது ஏன், ஏன் சின்னம்மானே மாங்குயிலே, ஓ மனசுல என்ன குறை, பெத்தாத்தா போல் இருப்பேன் இந்த பூமியில் வாழும் வர, 8 திசையாவும் கட்டி அரசால வந்த ராசா நீதானே, கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன், துளி துளியாய் கண்ணீர் விழுவதேன். வாங்க வாங்க.
என்னத்தா பாட்டெல்லாம் சும்மா பழமா இருக்கே, உனக்கு இப்பெல்லாம் பாட தெரியும் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஏன் மருதுக்கு பாடுனே அப்ப தெரியலையோ இப்பதான் தெரியுதோ? வர வர ரொம்பத்தையும் குசும்பு உங்களுக்கும். குசும்பு செய்யக்கூடாதா? வயசானாலும் காதலுக்கு வயசு இல்லடி, தெரிஞ்சுக்க. ஐயா ஆளை பாரு, காதல் பண்றாங்களா? காதல் பேசாம உட்காருங்க. என்ன நேரமா வந்திருக்கீங்க? மருது இன்னும் வயலுக்கே வரலையே. ஆமா மருது உள்ளதே கிடக்குறியா? இன்னும் வரவே இல்ல. தெரியல, நான் காலையில வெள்ளனே 5 மணிக்கே போனப்பட்டு வேமா வந்துடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். தாமரை போன எடுத்துச்சு, இல்ல அவர் தூங்கிட்டு இருக்காரு, அப்புறமா பெற வர சொல்றேன் மட்டும் போன வச்சிருச்சு. சரி அதே நான் போச்சு சொல்லிட்டு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். எனக்கே தெரியல, காலையில இருந்தா மேடம் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி இப்ப சரலா கூட்டிக்கிறேன். இன்னும் ரூமை போட்டுட்டே கிடக்குறாங்க. என்னன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. ஏதோ சண்டை கிட்ட போட்டிருப்பாங்களே. நம்ம நேற்று ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தே மூஞ்சி சரியில்லை தாமரைக்கு. இதுங்களுக்கு வேற வேலை, சண்டை ஓடுறது, அடிச்சு மல்லு கட்டுறது, அதே தானே வேலை. பெத்த பிள்ளை கூட பார்க்க முடியல, என்ன பண்ணிக்கிறாங்களோ. அதே நாம இருக்கும்ல, பிள்ளைகளை பெத்து போட்டுட்டு நம்ம கிட்ட தள்ளி விட்டதுல போகுதுங்க. இங்க வாருங்க, இது என்ன சேட்டை பண்ணிக்கிறது? ஒரு சரலாக்கு திங்க வைக்க இதுக்கு பாட்டு பாடணும் போல. நாடு பார்த்து சிரிச்சுக்கிருக்கு. பேச்ச பத்தியில அம்மா வலிக்குது தாமரை, வலிக்குது தாமரை. அம்மா அடியே அடியே, நம்ம பண்ணது தப்பு தாண்டி. ஐயோ அங்கேயே அடிக்கிறாளே. அம்மா என்னை யாராவது காப்பாத்துங்க. வலிக்குது காப்பாத்துங்க. முடியாது ஏண்டி, காலையில இருந்து ஒரு மனுஷன் வீட்டை விட்டு நான் வெளியே போகல. வீட்டை விட்டுன்னு சொல்லக்கூடாது, இந்த ரூமை விட்டு வெளியே போகல. காரணம் நீ விடவே மாட்டேங்கிற. நானே எப்ப எந்திரிப்பேன் காத்து கடந்து என்னை போட்டு இந்த வெளுக்கிற. என்னை நீ ஒரு புருஷனா நடத்துறியாடி? முதல்ல நீ பொண்டாட்டியா நடத்துறீங்களா? பொண்டாட்டியை விட்டுட்டு எதையாவது திண்டா அது ஒரு புருஷன் கடமையா? புருஷ லட்சணம் என்னன்னு தெரியுமா மாமா உங்களுக்கு? ஏண்டி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி திங்கிறதுக்குலாம் புருஷ லட்சணம் வேணுமா? ஆமா வேணும், எல்லாத்துக்குமே புருஷ லட்சணம் வேணும். இது கூட உங்களுக்கு தெரியல. நீங்க பொண்டாட்டி வேற கட்டிட்டீங்க. பொண்டாட்டி உங்களுக்கு இந்த பொண்டாட்டி பார்த்தா இன்னும் நாலு பொண்டாட்டி வேற வேணுமாம்ல? அதுக்கு தான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியாவது மாமா மேல கொஞ்சம் அந்த கருணைங்கிறது வரதுக்கு இங்க வாரு, புள்ள பெற்றிருக்க ஞாபகத்துல இருக்கட்டும். ஒண்ணு தண்டாலும் என் பிள்ளைக்கு உடம்பு முடியாம போயிடும். ஏய் ஆனாலும் என்னை போட்டு இந்த பாடு படுத்துறியே. இரு, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் வராமல இருக்க போறியா? என் மக வருவா. உன் உன்னை மாதிரி தானே இருக்கும். இறக்கி தட விடணும், விட்டுருவோம். காதல விழல. கையெடுங்கன்னு சொன்னேன். இப்ப இறக்கி விட போறீங்களா? எப்படி இருக்கு? கையை எடுங்க மாமா. அப்படியா? அப்படின்னா ஒரு முத்தம் கொடு. காதல விழல, பிடிக்க மாட்டேங்குதா? ஓ பிடிக்கல, சரி சரி. பிறகு என்னடி கையெடுன்னு? ஏன் ஐ லவ் யூ மாமான்னு சொல்லு. சொல்லலினா சொல்லு. மாமா தேவையில்லாம பண்ணிக்கிறியே மாமா, ஒண்ணுமே சரியில்லை. இறக்கி விடுங்க மாமா. ஒரு ஐஸ்கிரீம் கேட்டது தப்பா? இறக்கி விடுங்க. ஐ லவ் யூ சொல்லு, அப்புறம் இறக்கி விடணும். ஐ லவ் யூ. என்னது இது தூய தமிழ்ல? மாமா நான் உங்களை காதல் செய்கிறேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லு. நீ சிரிக்க மட்டும் வேணா, இப்படியே சொல்லு.
மாமா வேண்டாம் மாமா, எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது, இறக்கி விடுங்க. ஆ இறக்கி விடுயா. ஏன் இப்படி படுத்துற? உனக்கு கையே வலிக்கலையா? வலிக்கத்தையும் செய்து என்ன பண்றது? கம்மியா திங்க சொன்னா திங்கிறியா? எறும்பு மாடு மாதிரி திண்டா இப்படிதான் இருக்கும். அப்ப உங்களுக்கு தூக்க சொன்னனா? இறக்கி விடுறியா என்ன? சரி இறக்கி விடுறேன். நீ ஐல வீடு கூட சொல்ல வேணாம். சிரிய அன்னைக்கு ஆஸ்பத்திரியில சிரிச்ச மாதிரி சிரிச்சிடாதா? அழகா சிரி மாமாவை பார்த்து சிரிச்சு அப்படியே கண்ணடி சிரிடி. தென்மதுரை வீரனுக்கு என்னுடைய மாமனுக்கு தீக்குமர தேகமணி மாமன் பெற்ற பெண்ணுனக்கு மையெழுதும் கண் எதுக்கு என்னை வந்து கொல்லுதடி எம்மா எம்மா. ஆற்றிலே நான் குளிச்சே ஆசையா நீ பிடிச்சே தோளத்தானே பிடிச்சே சொர்க்கத்தை நான் பிடிச்சே. அடடா ஒரு அங்குலம் அங்குலமாக நீ ஆசையில் முத்தங்கள் போட அதை என்னென்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் நானே. கண்ணாடிக்கு பிம்பம் அதை இவள் காட்டினாள். கேட்காத ஓர் பாடல் அதில் இசை மீட்டினாள். அறிவு தெய்வம் இங்கே என்னாச்சு? அறிவு அறிவு என்னன்னு கேட்டேன். இப்ப எதுக்கு அழுதுக்கு இருக்க? அறிவு என்ன சொல்ற? நெசமாவா? சத்தியமா நம்பவே முடியல அறிவு. அறிவு போய் சொல்லி அறிவு என்ன இருக்கு வந்து பிரச்சனைக்கு புருஷ முன்னாடி இருக்க ரூம் ரனி பாட்ல வா சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு போ. சந்தோஷம் என்னாச்சு அறிவு? எதுக்கு அழுதுக்கு இருக்க அறிவு? கிறுக்கு மாதிரி எதுக்கு அழுதுக்கு இருக்க? என்னல என்ன அடிச்சு கடிச்சு புட்டியா? எதுக்கு அழுதுக்கு இருக்கா? அடிச்ச மாதிரி தெரியலையே. ரெண்டு உள்ள வரும்போது அப்படி கிடையாது. என்ன எதுக்கு அழுதுக்கு இருக்கா? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னடா கூறு கேட்டவளே அழுதுக்கு இருக்கா? நல்ல நல்ல விஷயமா அறிவு? நெசத்துக்குமேவா? ஆமா கிழவி, நெசத்துக்குமேவே. நீ பாட்டி ஆயிட்ட, என் மாமா அப்பா ஆயிடுச்சு, நம்ம ஆயிட்டேன். ஐயோ என் தங்க பிள்ளை, எதுக்கடி நல்ல விஷயத்த சொல்லிவிட்டு அழுகுற? எப்படி தெரிஞ்சது? இந்த மாசமா இருக்காங்கடா, ஒரு கார்டு வச்சு செக் பண்ணுவாங்க. அந்த கார்டு வச்சு தான் செக் பண்ணேன். நாள் தள்ளி போயிருச்சு. இப்பதே பார்த்தே அந்த 2 கோடு வந்துச்சு. நான் மாசமா இருக்கேன்னு அர்த்தம். நான் மாசமா இருக்கேன் அப்பதா. நீ பாட்டி ஆயிட்ட, நம்ம ஆயிட்ட. எத்தனை முறை கேட்டேன்? ஒரு பேரணிய பேத்திய பெத்து கொடுண்டு. பாரு இப்ப வயித்துக்குள்ள குட்டி பேரனும் பேத்தியே இருக்காங்க. ஐயோ என் தங்க பிள்ளை, இதை அப்பதாட்ட சொன்ன என்ன சந்தோஷப்படும். ஆமையா அப்பதா கிட்ட சொல்லணும். நான் அப்பதா வீட்டுக்கு போயிட்டு வரவா? மாசமா இருக்க பிள்ளை உச்சி நேரத்துக்கு போக கூடாது. நான் அப்பதான் வர சொல்றேன். சரி அப்பதான் போய் கேசரிக்கின்றேன். எப்படி பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன் என் தங்கம், என் வயிறு. அழுகாத, 2 பேரும் பேசிக்கிறங்க. இந்த மாதிரி சமயத்துல அழுகலையும் கூடாது. சரியா? நான் வாரேன். அடியே கிறுக்கு, எதுக்கு அழுதுக்கு இருக்க? மன்னிச்சுக்க மாமா, உன்னை ரொம்ப வஞ்சிட்டேன்னு இந்த விஷயத்துல. நான் இன்னும் 2 நாளுக்கு முன்னாடி கூட உன்னை திட்டிக்கிருந்தேன் இல்ல. ஆனா நான் எதிர்பார்க்கல மாமா. நான் நினைச்சேன், நாள் தள்ளும் போதே நினைச்சேன். ஆனா இருக்காது. போன மாசம் அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாசம் ஆயிருந்தேன்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. போன மாசமும் நான் செக் பண்ணேன். ஆனா அதை நான் உன்கிட்ட சொல்லவே இல்ல. மன்னிச்சுக்க. இந்த மாசம் எனக்கு எப்படியாவது இருந்துச்சு, நான் உன்கிட்ட சொல்லிடலாம்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி இருந்துச்சு மாமா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு. என் கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் குழந்தை பிறந்துச்சு, எனக்கு மட்டும் குழந்தை பிறக்கலன்னு ஒரு வருத்தம். என்னதே நான் வெளியே அப்படி காமிச்சுக்கிட்டாலும் எனக்கு தாயாகணுன்ற ஏக்கம் இருக்கும்ல. அதனாலவே மாமா உன்னை வஞ்சு விட்டேன். என்னை மன்னிச்சுக்க. அடியே கிறுக்கி, நீ அழுதுக்கு இருக்கிறத பார்த்தோன்னே ஐயோ இவன் நம்மளை போட்டு வெளுக்க போறாண்டே நான் நினைச்சேன் ஐஸ்கிரீம் நேற்று வாங்கி தின்றதுக்கு. ஆனா இப்போ இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லவே நம்ம மாமா எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ அப்பாவை ப்ரமோஷன் பண்ணிட்டிய. அடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா நீ செஞ்ச வேலை அப்படி. ஆனா இப்ப அடிக்கவே எனக்கு மனசு வரல. காரணம் என் மனசு கூட சந்தோஷமா இருக்கு. ஏய் விட்ரி, அழுகாத. இதுக்கு அழுதுக்கு இருந்தா எப்படி? அழுகாத.
என்னத்தா மருமகளே, அக்காவும் கண்டுக்கிறது கிடையாது என்ன? இவளுங்க மட்டும் வந்து வந்து போய்க்கிறாளுங்க. மாமாவையும் கண்டுக்கிறது இல்ல, தம்பியும் கண்டுக்கிறது இல்ல. என்ன அட கண்டுக்க கூடாதுன்னு எதுவும் கிடையாது. எங்க வாரியே ஆவுட வேற வேறன்னு ஓடி போறியே. எங்கிட்ட போய் தேட வைக்கேன்னு கேட்டுக்கிறீங்க. இப்ப மரியாதை கல்யாணத்தை பத்தி பேசறதானே எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க. இல்ல ஒண்ணு கூடுவோமா? சரிப்பா. என்னையா என்ன இன்னைக்கு உன் பொண்டாட்டி சேலையில கட்டி இருக்கு? எப்ப இப்படி கட்டிட்டு வராது? எப்பவுமே பேண்ட் சட்டையை போட்டு வர்றோம். நீ வரனால தானே. விஸ்வா எல்லாம் தெரிச்சு போயிடும். என்ன போட்டு கொடுத்துக்கிறியோ? இல்ல நான் மட்டும் அப்படி சேலைய வருஷ கட்டி கட்டிட்டு வரீங்களா? என்னவா இருந்தா என்ன? ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அலையிறாள். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமே. சரி டாக்டர் வீட்ல என்ன சொன்னாங்க? எப்ப பரிசு போட வராங்க? இன்னைக்கு டாக்டர் தம்பி ஊருக்கு போறாங்களா? ஏதோ சாதம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டோம். என்னத்த பண்றாங்கன்னு தெரியல. நம்மளுமே சாதம் பார்க்கத்தே வேணும். இருந்தாலும் சொன்னோம், கேட்கவே இல்ல. பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கோம். ஏன் தாச்சி மனசுக்கு விருப்பம் இருந்தா பத்தாதா? எதுக்கு சாதம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? சாதம் பார்த்து கல்யாணம் முடிச்சாவது கொஞ்சம் நல்லா வாழுவாங்க. இல்லைன்னா உன்ன மாதிரி புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கிற ஆளா இருந்துட்டா என்ன பண்றது? நீ தூக்கி போட்டு மிதிக்க கிட்டதானா அந்த மனுஷன் மலேசியால போய் உட்காந்துருக்காரு. இல்லண்டா உருப்படி இங்க இருந்திருக்க மாட்டாரு. எனச்சிட்ட பணம் சொல்றது சரிதானே? நம்மளுக்கு அவ பேசாம இருங்கடா. சரி என்ன சொன்னாங்க மலியா? டாக்டர் என்ன சொன்னாரு? அவங்க என்ன சொல்ல போறாங்க? ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க. போயிட்டு 2 நாள் கழிச்சு பரிசம் போட வாரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு ஊருக்கு போறதா சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்ன, ஊருக்கு போய் 2 நாள்ல பரிசம் போட வருவாங்க, பூவை வைப்பாங்க, அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். மல்லிகா மூஞ்சில சந்தோஷத்தை பாருங்களேன். சும்மா இருங்க. சரி நான் எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். எப்படி எடுத்துக்க போறீங்க தெரியல. அம்மா உங்களுக்கு எல்லாருமே கேட்டுக்கிறங்க. எல்லாரும் இருக்கும் போதே சொல்லிடுறேன். அப்படியா? அப்படி என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரர் இருக்கார்ல, அவர் பேர் கூட கதிர்வேலு. ஆமா ஆமா, புதுசா வந்திருக்கா சொல்லி சொன்னாங்க. பூவரசி ஆளு செம்படைக்கு மூஞ்சி உடைச்சு போடுவேன். என்ன வாய் உடைக்கணுமா? உண்மையை சொன்னா சில சமயத்துல கஷ்டத்தை செய்யும். என்ன குட்டிமா, அண்ணன் சொல்றது சரிதானே? ஆமா. சரி இப்ப அவங்களுக்கு என்ன? ஒன்றும் இல்லை. நேற்று ஆஸ்பத்திரியில் அருந்ததியை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவர் வந்து என்கிட்ட பேசினார். இன்ன வரைக்கும் யார் வெட்டுனாங்கிறதே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சந்தேகம் வேணா சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் செல்வாக்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அவனை எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. அதனால் பேசி இப்படி திரும்ப வரும்போது ஒரு விஷயம் கேட்டார். எல்லாரும் இதுக்கு சம்மதிப்பியானு தெரியலை. இருந்தாலும் கேட்டாரு, சம்மதிச்சதே ஆகணும். எனக்கு சரியா படுது, அதனால கேக்குறேன். என்ன சொல்லிருப்பியா? அட மல்லியா, சஸ்பென்ஸ் வைக்காம என்ன ஏதுன்னு சொல்லு. என்ன சொன்னாரு? பூவரசியை கட்டிக்கிறேன்னு சொன்னாரா என்ன? ஏலே பொருடா, சொல்லுவேன்ல. அவருக்கு நம்ம குடும்பத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் நம்ம வீடு வசதி பற்றி கேட்கல, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் வெள்ளாவரியாக கேட்டுட்டு இப்படி ஒரு குடும்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாளரை பற்றி சொன்னார். அவர் கேட்க வந்த விஷயம் என்னென்னா, பூவரசி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். எதுக்குல இப்படி வாயை பழக்கிறீங்க 2 பேரும்? ஏன் என்னாச்சு? என்ன சொன்ன நீ? எனக்கு சரியா கால் விழுகல. நீ ஏதோ தப்பா சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்ன மரியா? போலீஸ்காரோடைய காட்டிக்கிறேன்னு சொன்னாராமா. என்ன அப்படி நடிக்காத, உனக்கு ஆசையெல்லாம் இருக்கும் அப்படி சும்மா ஓரச்சீனா போட்டுக்கு இருக்க. பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா எல்லாரும் கேட்டுக்க. இத நம்பாதீங்க, இது சரியான ஆளு. இதுக்கு போலீஸ்கார கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லே. கண்ணா நேத்து என்ன சொன்னேன்? இது மோதல் சொன்னேன். மோதலுக்குள்ள காதல் இருந்திருக்கு பாத்தியா? அவருக்குள்ள காதல் இல்லாமலே இந்த பிள்ளைய கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, முடிச்சு வச்சு துரத்தி விடுங்க. போலீஸ்காரது இதுக்கு சரியா? என்ன இப்படி சொல்லிருக்க? போலீஸ்கார பூவரசி கட்டிக்கிறேன்னு சொன்னாரா? அவர் போலீஸ்காரல, அவர் எப்படி இவளை கட்டிக்கிறேன்னு சொன்னாரு? எல்லாம் விஷயமாதாமா தெரியல. இவளை பார்த்தவொன்னு பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன ஏதுண்டு காரணம் கேட்கும் போது என்கிட்ட எதுவும் தெளிவுபட சொல்லலை. தெரியல, இவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னார். கட்டி தருவீங்களான்னு கேட்டார். நான் வீட்டில் கலந்து பேசிட்டு சொல்கிறேன்ட்டு சொன்னேன். இப்போ என்ன, போலீஸ்கார் மாப்பிள்ளையா வரல தப்பு கிடையாது. நம்ம ஊருக்காரதே, நம்ம ஊருக்குள்ளே கட்டி கொடுத்தா நம்ம வாட்டில் இங்கே இருந்துக்கிறதாம்ல, அதுக்குதே. அப்படி போடு. பூவரசிக்கு போலீஸ் புருஷனா? ஐயோ, நினைச்சு பார்க்கும் போதே ஒரு மாதிரியால இருக்கு. என்ன பூவரசி போலீஸவே கரெக்ட் பண்ணிட்டோல? அக்கா, இது போலீஸ்காரன்னு சொன்னாரா? இல்ல கனவு ஏதாவது காட்டிங்களா? சொல்லுங்கக்கா. ஏ புள்ளையலா, நானே சொல்றேன்ல, அவர்தான் சொன்னாரு. பூவரசியை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னார். நான் சொன்ன வாய் துடுக்காட பிள்ளை பரவாயில்லையான்னு கேட்டேன். எனக்கு அந்த மாதிரி பிள்ளைதான் வேணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல என்ன செய்ய? உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா 2 நாள் கழிச்சு பரிசம் போட வாரேன்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன் எனக்கு பரிசம் போட வாராக அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி 2 நாள் கழிச்சு, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நான் வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்களுக்குலாம் விருப்பமா சொல்லுங்க. என்னால கட்டிக்க முடியாது. என்ன அன்னைக்கு நான் அவரை கட்டிக்கிறேன், எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. நான் கட்டிக்க மாட்டேன். பாருமலியா, நீ தேவையில்லாத நேரம் பார்த்துக்கிறியா? எல்லாருக்கும்
இந்த வாய் இருக்கு பாத்தியா, உந்த வாய்க்கு அவர்தான் சரி வருவாரு. போலீஸ்கார்கிட்ட அடி வாங்கினு வச்சுக்க சரி வருவேன். நீ மட்டும் போலீஸ்கார்கிட்ட உங்களுக்கு பண்ணா நீ ஏன் பொண்டாட்டி அப்படி கடந்திருப்பாளா? என்ன பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணிக்கிறியோ பிச்சு போடுவேன். இல்லனால என்ன நடக்குது இருக்கோ அதே நடந்துருக்கு. சரி இப்ப மட்டும் உன் பொண்டாட்டிக்கு அப்படி அடி பண்ணா நீ தான் அவளை ஏத்துக்கிருந்திருப்பியா என்ன? அதுல ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிருக்கேன்ல. பூவரசி, நீ ஹெல்ப் பண்ணலைனாலும் அதுதான் நடந்திருக்கும். என்ன நீ அதை விட்டு தள்ளு, நீ அப்படி பேச்ச கொடுப்பாத. மணியக்கா, பூவரசிக்கு போலீஸ்காரதே சரி வருவாரு. பரிசத்தை போடுங்க, கல்யாணத்தை முடிச்சு முதல்ல அடிச்சு துரத்துங்க. போலீஸ்கார்கிட்ட அடி வைக்க சாகட்டும். அண்ணே நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இந்த பிள்ளைக்கு போலீஸ்காரா? அண்ணே வேணா, நீ அடி வாங்கி செத்து போயிடுறீ வேணா. ஆமா, இந்த வாயாடிக்கு போலீஸ்காரதையும் சரி வருவாரு. கட்டி வைங்க. நான் அங்கே வர பேச்சு எனக்குலாம் சம்மதம். நீ என்ன சொல்ற? இதுல என்னத்த இருக்கு? இருங்க பேசுவோம். என்னது பேசுவீங்களா? ஏய் நானும் கட்டிக்க மாட்டேன். இங்க பாரு மல்லியா தேவனால என்ன வெண்ணிக்கு அவர் கேட்டாரு. அவர்லாம் கட்டிக்கிட்டு சாக சொல்றியா? என்னால அவரை கட்டிக்க முடியாது. ஏன் அவருக்கு எனக்கு சுத்தமா பொருத்தமே இருக்காது. எனக்குலாம் வேண்டாம், நான் அவரை கட்டிக்க மாட்டேன். சும்மாவே அவருக்கு எனக்கு ஆரம்பத்துல இருந்து மோதல் தான், நான் அவரை கட்டிக்க மாட்டேன். ஏய் கண்ணா, இருந்தா பூவரசி மாதிரி இருக்கணும்டா. எப்படி நடிக்குது பாத்தியா? அப்படி கடிக்க மாட்டேன்னு அப்படி இவங்க எல்லாம் ஒத்துக்குறாங்க. உடனே போலீஸ்காரனுக்கு வாக்கப்பட்டு ஓடிடலாம்னு நினைச்சுருக்கு. சொல்லலாம் கெத்தா போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு. என்ன குட்டிமா, அண்ணன் சொல்றது சரிதானே? சாரி சாரி. அடி வாங்கி சாகும்டா. தாராளமா கட்டி கொடுங்க, நான் சந்தோஷமா அடி பேப்பேன். ஐயோ எனக்கு பெட்ரூம் பிரியாகும். நைட்டு நிம்மதியா நான் படிப்பேன். என்ன சொல்றிய தாய் மாமே? நீங்களே என்ன சொல்றிய? போலீஸ்காரர் கட்டி கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது. இப்ப மல்லியாக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ல, அதே சமயத்துல எப்படி இவளுக்கு வைக்கிறது? வாயமோடி பெரியவங்க பேசிக்கிருக்காங்கல, வெண்ண மாதிரி பேசிக்கிருக்க. இதுல என்னக்கா இருக்கு? மல்லியா கல்யாணம் பண்ற மாதிரியே பூவரசிக்கு ஒரே மேடையில விளையாட்டு வச்சு விட்டுருவோம். சோழி முடிஞ்சு வச்சுல, நம்மளுக்கு அப்புறம் 2 செலவு இருக்காதுல்ல. அதை செய்யுங்க. அடிச்சு பத்தி விடுங்க, நாய் அடிக்கிற மாதிரி. என்ன குட்டிமா, அண்ணன் சொல்றது சரிதான். சரி சரி. ஆண்டா அவங்க பேசுறதுக்கு அப்புறம் சரி சரி சொல்றதுக்கு பாருடி அடி வாங்க போற. இங்க வாருங்க, தேவலா பேசிக்கிறீங்க. நான் கட்டிக்க மாட்டேன். நான் போலீஸ்காரனும் கட்டிக்க மாட்டாங்க. அவர்லாம் அந்த ஆளு நினைச்சாலே எனக்கு அப்படி இப்படி தெரியுமா இருக்கு. அந்த ஆளுக்கு எனக்கு ஆவே ஆகாது. நான் கட்டிக்கவே மாட்டேன். அப்படிங்கிறீங்களா? அப்ப பரிசு போட வர சொல்லிடுவோமா? சரி. அப்ப சரி, பூவரசிக்கும் மல்லியாக்கும் ஒரே மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஒரு ரெண்டு வேலையா போகாம ஒரே வேலையாவும் போகும்ல. எப்படி நம்ம முறைப்படிதான் கல்யாணம் பண்ணுவோம். டாக்டர் வீட்டில் என்ன சொல்கிறா அந்தெல்லாம் நேற்றே சொன்னேன். நம்ம முறைப்படி தான் கல்யாணம் பண்ணணும், மதுரை முறைப்படி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வீட்டில் பேசுறதா சொல்லி சொன்னாங்க. சரி அப்போ 2 பேத்துக்கு ஒரே மாதிரி கல்யாணத்தை வச்சிருவோம். சரிதான் ஏத்தாச்சி, அதுதான் சரி வரும். அப்போ சரி 2 பேத்துக்கு ஒரே மேடையில் கல்யாணத்தை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு செலவு மிச்சம். 2 பொம்பளை பேர் கல்யாணம் முடிச்சிட்டோம்னு சொல்லி மொய் நிறையா கொண்டு வந்து வைப்பாங்க. பூரா மொய் கேஸா இருக்குதுங்க. மொய் கேஸ். அப்படி என்ன மொய் வச்சு வாங்கணும்னு இருக்கு எனக்கு சொல்ல. சரி சீக்கிரமா கல்யாணத்தை பேசி சோத்த போடுங்க. கூட பிறந்த 2 அக்கா இருக்கும் போதே செல்வா மாமா கல்யாணம் முடிச்சியா? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அதுக்காக அவ என்ன சேர்ந்து வாழாமலா இருந்தியா? எல்லாம் வளர்த்தன செஞ்சாங்க, அதெல்லாம் கிடையாது. சரி பூவரசிக்கு கல்யாணத்தை முடிங்க, அப்படிதான் சரி வரும். சீக்கிரமா போலீஸ்கார பரிசா போட வர சொல்லுங்க. சட்டை புட்டுன்னு வேலையை பாருங்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு பத்தி விடுங்க. அப்ப சரி மல்லி, ஆனா போலீஸ்கார பத்தி கொஞ்சம் விசாரிக்கணுமே. அம்மா அவரை பற்றிலாம் எதுவும் விசாரிக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு விசாரிக்கிற மாதிரினா டாக்டர்கிட்ட சொல்லி அவர் விசாரிப்பார். தெரியாமல் விசாரிக்கவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்ல மனுஷன், இந்த ஊருக்காரவு தானாம்மா. நல்லா வசதியானவங்க தான் சொல்லி சொன்னார். நமக்கு என்ன வசதியாக வேணும், நமக்கு நல்ல மனுஷனாக இருந்தால் போதும்ல. அதனால் பேசிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? சரி நான் பேச சொல்கிறேன். அப்போ சரி பூவரசி. யாரும் பேசாதீங்க, நான் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. எனக்குலாம் அவர் வேணாம், அவர் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. வாரு பூவரசி, வாரு. நீ என்ன தலையில இருந்தாலும் சரி, என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, என்ன புரியுதா? போலீஸ்காரதே உனக்கு புருஷன், அவருதே உங்க இடத்துல தாலி கட்டுவார். மல்லிகா கூட உனக்கும் கல்யாணம் நடக்கும். எல்லாமே நம்ம முறைப்படியே. என்ன எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? அம்மா நான் பிடிக்கிறேன்னு சொல்றேன்லம்மா, ஏன் அப்படி செய்றீங்க? எனக்கு பிடிக்காத விஷயத்தை எதுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் பழைய பூவரசி பார்க்கணுமா? இருக்கிறதவே இங்க பார்க்க முடியலையா? இல்ல பழசு வேற? அம்மா சீக்கிரம் சட்டை புட்டு வேலைய பாருங்கம்மா. இந்த புள்ள அடிச்சு துரத்துங்க, அப்பதான் நம்ம நாளை நிம்மதியா இருப்பேன் இந்த வீட்ல. பாரு பூவரசி, எல்லாமே நல்லது தானே. என்னைக்கு இருந்தால் பொம்பளை பிள்ளை கல்யாணம் கட்டதே வேணும். அதுவும் போலீஸ்கார் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை எங்கேயுமே பார்க்க முடியாது. கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் சொன்னாங்க நம்ம ஊருக்காரனே. அவன் என்ன உனக்கு அவருக்கு ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி அவரும் சொன்னார். வாய் துடுக்கா இருக்கிற பிள்ளைதான் எனக்கு பிடிக்குன்னு சொன்னார். உன் வாய்க்கு எவனாவது உன்னை கட்டுவானான்ற சந்தேகமே எனக்கு இருந்துச்சு. என்ன கண்டிப்பாக அவர் உனக்கு பிடிக்கும். சீக்கிரமாகவே 2 பேர்த்தையும் கல்யாணம் வச்சிருவோம்.
அப்படியே வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிருக்குங்க. அடுத்து சட்டு பண்ணி வேலையை பார்ப்போம். சரி, என்ன டாக்டர் ஊருக்கு கிளம்பிட்டாங்களா? கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாங்க. கிளம்பிட்டாங்கன்னா வந்து இங்க சொல்லிட்டு போறேன்னு சொல்லி சொன்னாங்க மாமா. அவ அப்படித்தான் சொல்லிட்டு தெரியவா, அது ஒன்றும் பிரச்சனை, மாத்திக்கிடுவோம், மாறிக்கிடுவா கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டா. சரி, அடுத்தடுத்து வேலையை பார்ப்போம். என்னடி வாயாடி, உன் வாய அடக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் வைக்கிறேன்னு சொன்ன பத்தியா? அதுதான் இந்த ட்ரீட்மெண்ட். எப்படி இருக்கு கதிர்வேல் மாமாவோட ட்ரீட்மெண்ட்? யோ, கொல்ல எடுத்து மண்டை அடிச்சிரும் பாத்துக்கோ. கதிர்வேல் மாமாவா ஆளும் மண்டையும் பாக்குறேன். எப்படி நீ எங்க இடத்துல தாலி கட்டறேன்டே பாத்துருவோம். உன் திமிரு அடக்கல. என் பேர் கதிர்வேல் கிடையாதுரி. போலீஸ்காரங்கிட்டே உன் வேலையை கட்டுறீல, பாப்போம். எவன் ஒத்துக்கிட்டாலும் என்ன நடந்தாலும் சரி, உன்னை நான் கட்டவே மாட்டேன். அதையும் பாப்போம். காக்கி சட்டை போட்ட மச்சான், களவு செய்ய கண்ணு மச்சான், கண்ணு வைக்க வந்த மச்சான், கண்ணுக்குற கண்ணு வச்சான், பக்கம் வந்து